மருதாணியை வச்சு ஹேர் டை அப்ளை பண்ணால் முடி மறுபடி சீக்கிரமே வெள்ளையாகுது அப்படின்னு நிறைய பேர் கமெண்டில் சொல்கிறாங்க. அதேமாரி நிறைய பேர் எனக்கு வந்து மருதாணியை ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணால் முடி வந்து ப்ரௌனாக தான் இருக்குது, கருப்பாக மாட்டேங்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் மருதாணியை யூஸ் பண்ணி ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரிசல்ட் 100% கிடைக்கும். நம்ம போடுற இந்த மருதாணி ஹேர் டை நம்மளுடைய வெள்ளை முடிகளை நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்கும். அதே மாதிரி மாறின முடிகள், அதாவது கருமையாக மாறின முடிகள் 2 மாதத்துக்கு முடி கருப்பாகவே இருக்குங்க. வெள்ளை முடி ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் தான் லைட்டாக வர ஆரம்பிக்கும். உடனே நம்ம மறுபடியும் அந்த மருதாணி ஹேர் டை அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய முடிகள் கொஞ்ச நாள்லேயே நிரந்தரமாக கருகருன்னு மாற ஆரம்பிச்சிடும். வாங்க மருதாணி ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத வீடியோக்குள்ளார போய் பார்த்துட்டு வந்துடலாம். மருதாணி ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு அடி கனமாக இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கிட்டேன். 1.5 டீஸ்பூன் அளவு கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. மருதாணி ஹேர் டேயோட இந்த கருஞ்சீரகத்தை சேர்த்து நம்ம ஒரு டிகாஷன் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த டிகாஷன் நம்மளுடைய வெள்ளை முடிகளை நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்கும். அதே மாதிரி கருமையான முடிகள் ரொம்ப நாளைக்கு அப்படியே கருமையாக இருக்கிறதுக்கு இந்த டிகாஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ கருஞ்சீரகத்தை நல்லா வந்து வறுத்துக்கணுங்க. இந்த கருஞ்சீரகம் நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருமையாக்கி கொடுக்குது இல்லையா, அதே மாதிரி இந்த கருஞ்சீரகத்தை வச்சு நம்ம ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணலாம், நார்மலாக இன்ஸ்டன்ட் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணலாம். அந்த அளவுக்கு இந்த கருஞ்சீரகம் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸை நம்ம ஹேருக்கு கொடுக்கும். இப்போ பாருங்கள், இதுலேருந்து ஒரு ஆயில் மாதிரி வெளியில் வரும். அது வரைக்குமே நம்ம இந்த கருஞ்சீரகத்தை வந்து வறுத்து எடுத்துக்கணும். இப்போது கருஞ்சீரகம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது இதில் நம்ம வந்து கருஞ்சீரகம் நல்லா வறுபட்ட உடனே இதில் 1.5 டம்ளரை வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கற்பூரவள்ளி இலைகள் வந்து ஒரு 6-7 சேர்த்துக்கலாம். கற்பூரவள்ளியை இந்த ஹேர் டைக்கு, மருதாணி ஹேர் டைக்கு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, மருதாணி அப்ளை பண்ணாலும் அவுரி அப்ளை பண்ணாலும் நிறைய பேர் சளி பிடிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. இந்த மெத்தடில் ஹேர் டை டிகாஷனை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சளி தொந்தரவே இருக்காது. அடுத்து இதில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காஞ்ச கருவேப்பிலையாக இருந்தாலும் சரி, பச்சையாக இருந்தாலும் இல்லை கருவேப்பிலை பொடியாக இருந்தாலும். இப்போது இது நல்லா தண்ணி சுண்டி பாதி அளவாக வரணும். அது வரைக்கும் நல்லா சிம்மிலேயே வச்சு கொதிக்க வைங்க. அப்போ தான் வந்து இந்த இன்க்ரீடியன்ஸோட எசன்ஸ் எல்லாமே இந்த தண்ணியில் நல்லா இறங்க ஆரம்பிக்கும். நல்லா கொதிக்கட்டும், நல்லா சுண்டி வரட்டும். நல்லா வந்து பாதி அளவாக சுண்டிருச்சு. இப்போ இதை நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். இப்போது இந்த டிகாஷனை வச்சு தான் நம்ம வந்து இப்போ ஹேர் டை, மருதாணி ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த டிகாஷனை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும், முடி கருமையாக மாறும், அதே மாதிரி சளி பிடிக்கிற தொந்தரவும் வராது. இப்போ சூடாக இருக்கும்போதே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டிகாஷன் ஆறணுன்ற அவசியமும் கிடையாது. இப்போ மருதாணி வந்து பார்த்திங்கன்னா 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். என்னோடய ஹேருக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். உங்கள் ஹேரோட நீளத்தையும் அடர்த்தியையும் பொறுத்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இப்போ 3 டீஸ்பூன் வந்து நம்ம ஹென்னா சேர்த்ததுனால 6 டீஸ்பூனுக்கு மேலே தான் நீங்கள் வந்து அவுரி பொடி சேர்க்கணும். ஏன்னா 1:2ன்ற விகிதத்தில் தான் நம்ம சேர்க்கணும். 3, 4, 5, 6 தேவைன்னா இன்னும் சேர்த்துக்கலாம். ரொம்ப வந்து தண்ணியாக இருக்குது அப்படின்னா, லிக்விடாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சமே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம், கன்சிஸ்டன்சி எப்படி கிடைக்குதுன்றதை பார்க்கலாம். நிறைய பேர் வந்து அவுரிப்பொடி மருதாணி ஹேர் டேயில் சேர்த்து பண்ணும்போது இச்சிங் ப்ராப்ளம் வருது. மருதாணியோட இந்த அவுரியை சேர்த்து செய்யும்போது நிறைய பேர் எனக்கு வந்து ஹேரில் வந்து இச்சிங் ப்ராப்ளம் வருது, ஸ்கேல்ப்லாம் இச்சிங் ப்ராப்ளம் வருது, அதே மாதிரி முகம் கருமையாக மாறுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. தலைவலி வருது, நிறைய வந்து சைட் எஃபெக்ட் வருதுன்றாங்க. ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு வாட்டி ஹேர் டேயை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது, சளி தொந்தரவும் இருக்காது, தலைவலி இருக்காது. ஏன்னா இதில் நம்ம வந்து கற்பூரவள்ளி இலை சேர்த்துருக்கோம், அதனால் தலைவலியும் இருக்காது.
உங்களுக்கு ரிசல்ட் வந்து பக்காவாக கிடைக்குங்க. முடி நல்லா கருகருன்னு மாறும். நான் அவுரி இலை பிடிக்காதுன்றவங்க நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன் அவுரி சேர்க்காமே ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ணுறது. அதில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், கட்டிலாம் இல்லாமல் நல்லா கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாச்சுன்னா இன்னும் கொஞ்சமே வந்து கரெக்டாக இருக்கும். வேணுன்னா அப்புறம் வேணால் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இதை வந்து அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஹேரில் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். 10 மினிட்ஸ் கழித்து ஹேர் டே எப்படி கலர் மாறி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் கிட்ட நான் வச்சுட்டேன். கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு. நம்ம இந்த நேச்சுரல் ஹேர் டேயை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். இந்த ஹேர் டேயை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஹேரை வந்து நல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் நல்லா வந்து தலையை காய வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணணுங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நார்மல் வாட்டர் வச்சு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நார்மல் வாட்டர் வச்சு ஹேர் வாஷ் பண்ணுங்கள், ஷாம்பு போட்டுறாதீங்க. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்ளை பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய நேச்சுரலான ஹேர் வந்து அப்படியே கருமையாகவே இருக்குங்க. இந்த சூப்பரான ஒரு மருதாணி ஹேர் டேயை அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சில தவறுகளை செய்கிறோம். ஓகேவா? அதனால் சீக்கிரமே முடி வந்து வெள்ளையாயிருது. அந்த மாதிரி செய்யாமல் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். மருதாணி ஹேர் டே அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுறோம் இல்லையா, அதுக்கப்புறம் 2 நாளைக்கு ஹேரில் எண்ணெய் வைக்காதீங்க. அதுக்கப்புறமா எந்த ஒரு விதமான தலைக்கு தண்ணி ஊற்றுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்துடாதீங்க. ஒரு 2 நாள் அப்படியே விட்டுடுங்க. 2 நாளைக்கு அப்புறமா இந்த மாதிரி ஹேர் டே ஆயில் வந்து வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நார்மலாக உங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் இருந்தால் கூட போதுங்க. உங்ககிட்ட தேங்காய் எண்ணெய் இருந்தால் கூட போதுங்க. அதை வந்து நல்லா அப்ளை பண்ணி நல்லா ஸ்ட்ரோக் கொடுத்துக்கோங்க, மசாஜ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு 1/2 hour அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்க. எப்போ இந்த ஆயில் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஹேர் டே அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா 2 நாள் கழித்து இந்த ப்ராசஸை நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் ப்ராசஸை கரெக்டாக பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெள்ளை முடி பிரச்சனைக்கு 100% சொல்யூஷன் கிடைக்குங்க. முடி அப்படியே கருகருன்னு மாற ஆரம்பிச்சிடும். நீங்களும் இந்த மாதிரி ஹேர் டேயை அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி கிடச்சிச்சு அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.